வணக்கம், நான் உங்கள் டிரைவர் மேத்யூ. நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது, ஆக்டிவ் டியூட்டி போகும்போது சரி, மாத சம்பளத்துக்கு போகும்போது சரி, சைக்கிளில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பைக் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் முழு வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஷார்ட்ஸில் யாராவது பார்த்தீங்கன்னா பாதி வீடியோ தான் வரும். முழு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு கருத்தை தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சைக்கிளில் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மலாக ஏதோ எதார்த்தமாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த பிரிட்ஜ் மேலே போகும்போது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஓட்டிகிட்டு போக முடியாது, இப்படி தான் தள்ளிட்டு போவேன். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டிலேருந்து வேலைக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வரும். போகிறது 7 கிலோமீட்டர், வரது 7 கிலோமீட்டர், மொத்தம் 14 கிலோமீட்டர் போகிறது வரதுக்கு சைக்கிள் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நீங்கள் பார்க்குற இந்த டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாதம்லாம் டியூட்டி, ஆக்டிவ் டியூட்டிலாம் விட்டாச்சு. விட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ இந்த வேலைக்கு சேர்ந்த 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆக்டிவ் டியூட்டி விட்டுட்டு நேரம் இங்கே வந்துட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் டியூட்டி பார்க்கும்போது டெய்லி கையில் காசு இருக்கும், உடனே செலவாகிடுது.